வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா சூரிய பலகா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது இன்னொரு அண்ணன் டிசைன் அடித்த சிற்பம். அது இந்த சூரிய பலகா. அவர் பேர் பாலசுப்ரமணியன், அந்த அண்ணன் பேர். இது அந்த அண்ணன் அடித்தது. அந்த அண்ணன் அடித்து ஒரு 20 வருஷம் இருக்கும். இது ஒரு கஸ்டமர் வந்து இந்த பலகா கொடுத்துருந்தாங்க. அவங்களோட வீட்டில் வந்து சூரிய பலகா செஞ்சுட்டாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து இவங்களுக்கு செட் ஆகலை. அவங்க நிலம் வந்து வெட்டிலைட்டு சதுரமாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து டிசைன் வந்து வளவாக இருக்கும். அதனால் இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று செஞ்சு கொடுத்துட்டா அந்த அண்ணே. அதனால் இது அப்படியே அவங்க பட்டறையிலே கிடக்கு. இன்னமும் இது வந்து விற்பனைக்காண்டி சொல்லியிருந்தாங்க. இதை யாராச்சும் வாங்குறா இருந்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த அண்ணன்ட பேசிக்கலாம் என்ன ரேட்டுன்னு. இந்த பலகைக்கு வந்து ரேட்டு எதுவும் சொல்லலை. இந்த சூரிய பலகை கணம் வந்து 1.5 இன்ச்சு கணம் இருக்குது. நான் போய் பார்த்து வீடியோ எடுத்தேன். நான் இங்கே ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அப்போயில் இந்த பலகையை பார்த்து வீடியோ எடுத்திருக்கேன். இதில் ஒரு 15 உருவம் வருது. இது மீனாட்சி திருக்கல்யாணம். வேலைப்பாடுலாம் நல்லா தெளிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து மிஷினே இல்லாமல் அடித்தது. ஃபுல்லாமே வந்து கைமட்டத்திலே எடுத்திருக்காரு. முழுக்க முழுக்க ஒளியிலே பார்த்துருக்காரு. எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பலகா இருக்கிற இடம் தேவக்கோட்டை. அவர் தான் அந்த அண்ணன் வச்சுருக்காரு. அந்த அண்ணன் பேர் பாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.